வணக்கம். ஆரணி ஐடியினுடைய தாளாளர். எங்களுடைய ஆரணி ஐடிஐ ஆனது 1992 ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் ஐடிஐயில் படித்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 100க்கு 100% கூட சொல்லலாம். 100க்கு 100% தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. ஐடிஐயில் வெளியே வேலைக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் ஈபியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஈபியில் வேலைக்கு போகிறாங்க. நிறைய பேர் போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு போயிருக்காங்க. பெல் கம்பெனிக்கு போயிருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கு துபாய், சிங்கப்பூர் இது போன்ற நாடுகளுக்கும் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில மாணவர்கள் வசதி வாய்ப்புகளில் உள்ளவர்கள் சொந்தமாக தொழில் செய்திருக்கின்றார்கள். அதே போன்ற எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி படித்த மாணவர்கள், ஒயர்மேன் படித்த மாணவர்கள் எல்லாம் சொந்தமாகவே வீட்டுகளுக்கு ஒயரிங் வேலை செய்கிறாங்க. அவங்க சொந்தமாக ஒரு கடையை வச்சுக்கிட்டு தங்கிட்டே ஒரு 10 பேர் வேலைகளை வச்சு வேலை ஆளுகளை வச்சுன்னு வேலை வாங்கி நல்ல முறையில் அவங்க ஃபேமிலியை நல்ல முறையில் ரன் பண்ணக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொள்கிறார்கள். மேக்சிமம் எல்லோரும் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி வேலைக்கு சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பமும் நல்ல நிலையில் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லாம் படித்தவர்கள் ஒன்றாக கூடி மாணவர்கள் இங்கே கலந்துரையாடினார்கள். அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா ஈபியில் வேலை செய்கிறவங்க மேக்சிமம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரைவேட்டில் பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களே ஒரு தொழிலதிபர் மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஒரு சில பேர் நிறைய பேர் தொழிலதிபராகவும் இருக்கிறாங்க. நல்ல வசதி வாய்ப்புகளோடு வந்திருக்காங்க. ஏன்னா ஐடிஐ என்பது எல்லோரும் சாதாரண படிப்புன்னு தான் முதல்ல நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது சாதாரண படிப்பாகவே இல்லை. ஏனென்றால் இது NCVT அங்கீகாரமும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றது. அதனால் இந்தியா பூராவும் எங்கள் படித்த மாணவர்கள் எங்கள் ஐடிஐயில் படித்தவர்கள் இன்றைக்கி பரவலாக வேலை செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் இருக்கின்றார்கள். இப்படி மாணவர்கள் எங்கள்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நாங்கள் குறைந்த கட்டணமே ஒரு படிப்பு கட்டணம் இது போன்று தான் நாங்களும் வாங்குகிறோம். நாங்கள் மேக்சிமம் நன்கொடை எதுவும் இல்லாமல் ஒரு தொண்டு சேவையோடு செய்து வருகின்றோம். இந்த ஐடிஐ என்பது நாங்கள் மக்களுக்கு ஒரு தொண்டு சேவையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு காரணத்தையும் மனதில் கொண்டுதான் நாங்கள் இந்த ஐடிஐ எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் எங்கள் ஐடிஐ படித்த மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு சரியான ஒரு பாதையில் சென்று இன்று சரியான நிலைமையில் இன்று நல்ல வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கேம்பஸ் இன்டர்வியூ என்பது சொல்கிறோமே அது மாதிரி இங்கே நடக்கிறது. அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் வேலைக்கு போக வேண்டும் என்ற 3 கடமைகளையும் எங்களுடைய பிரின்சிபால், எங்களுடைய ட்ரஸ்ட், எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும் அதை மனதில் நிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று வரை எங்கள் ஐடிஐ சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஐடிஐயை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஐடிஐ படித்தால் வேலைக்கு போகலாம் என்ற உறுதியான ஒரு எண்ணத்திலே ஐடிஐயில் சேரலாம். எனவே இனி சேர்க்கை காலம் ஆரம்பித்து விட்டது. எனவே சேர்க்கை நடந்து கொண்டு இருப்பதால் நீங்கள் எல்லோரும் ஐடிஐயில் படித்து சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வேலைக்கு சென்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழறதுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது என்பதை தனித்தறி கூறிக்கொள்கிறேன். தந்தை இழந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையாக நாங்கள் 25% அவர்களுக்கு கழித்து பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கைக்காக அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த நிறுவனம் செக்ரட்டரி என்ற முறையில் நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்து இதை எடுத்திருக்கிறோம். இது இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த நடைமுறையை நீங்கள் பயன்படுத்தி பலனடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய இந்த எண்ணத்தை எல்லாம் என்னுடைய சொல்லையெல்லாம் கேட்ட உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.